அப்புறம் லாலு பாருங்க, என்ன இருந்தாலும் டிஸ்கிரெடிட். ஏன்னா யாதவ் பாருங்க, ஒரு கம்யூனிட்டி லீடர் எவ்வளவு ஓட்டு போடுவாங்க. அப்புறம் அவர் செஞ்ச ஊழல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அனிமல் ஃபாடர் ஸ்கேம், மாட்டுக்கு தீனி போடுறேன்னு சொல்லி ஃபால்ஸ் பில் பண்ணி அது ஒரு 1000 கோடி கிட்டத்தட்ட. அந்த கேஸ்ல கன்விக்ட் ஆயிருக்காரு. கன்விக்ட் ஆகி ஜெயில்ல சுப்ரீம் கோர்ட் கன்விக்ட் ஆகி அதுல மெடிக்கல் கிரவுண்ட்ல வெளில வந்து பிரச்சாரத்துக்கு வெளில வர்றாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, கன்விக்ட் ஆன அப்புறம் பிரச்சாரத்துக்கு வெளில வந்தா தமிழ்நாட்டுல எல்லாம் பெரிய சரி. இஷ்யூ ஆயிருக்கு. இங்க பாருங்க, சரி அவர் வர இருக்காங்க எல்லாரும். இவங்களும் பெருசு பண்ணல அத. அவங்க சொல்லி காமிச்சாங்க அந்த இடத்துல. அந்த என்ன ஆச்சுங்கிறது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். சரி. இப்ப மெயின் முக்கியமான விஷயமா எஸ்ஐஆர். அந்த ஓட்சோரிய தான் வந்து முன்னெடுத்தாங்க. காங்கிரஸும் முன்னெடுத்தாங்க. தேஜஸ்வியும் அவர் கூட இருந்தாரு. இப்ப அந்த இம்பாக்ட் எப்படி இருந்தது? ஜீரோ. ஏன்னா தேஜஸ்வி முதல்ல சொன்னாரு இதெல்லாம் இஷ்யூ கிடையாது. ஏன்னா வெட்டுப்பட்டவங்க பேரெல்லாம் யாருன்னா செத்து போனவங்க. அப்புறம் அந்த இடத்துல இருந்து காலி பண்ணி வேற இடத்துக்கு போனவங்க அவங்க வேற இடத்துல ரெஜிஸ்டர் ஆயிட்டாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட தொகுதியில, ஒரு குறிப்பிட்ட சட்டசபை இதுல பாத்தீங்கன்னா தொகுதியில யாராவது பேர் 100 பேர் பெற்றிருந்தா வச்சுக்கோங்க, அவங்க சொல்லுவாங்கல்ல என் பேர் ஏன் இல்லைன்னு. அவங்க செக் பண்ணுவாங்க. பிஆர்ல பொலிட்டிக்கல் கான்சியஸ்னஸ் ஜாஸ்தி. பேர் செக் பண்ண சரி நம்ம பேர் இருக்குது. வெட்டு போனவங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இறந்தவங்க இல்ல, அந்த ஊரை விட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க.